என்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றேன். ஜனார்த்தனனை வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்குற உறவுகளுக்கு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் இருந்து இந்த வீடியோவை பார்க்குற உறவுகளுக்கு வந்து தெரியும் ஜனார்த்தனனை பற்றி. அப்போ ஜனார்த்தனன் என்னோட வரைக்குள்ள எத்தனை வயது ஐயா? 13 வயசு. ஓ 13 வயசு ஜனார்த்தனன் என்னோட வரைக்குள்ள. இப்போ எத்தனை வயசு? 16. ஆனா செயல்பாடுகள் வந்து 17 வயது பொடியன் மாதிரி இருக்குது. அது வயசு சொல்லுங்க வயசு. ஓ ஜனார்த்தன் வயசு வந்து 16 வயது. அப்போ இப்போ 3 வருஷம் 16 வயது ஜனார்த்தனுக்கு. அப்போ 16வது பிறந்த தினத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஜனார்த்தன் விருப்பங்கள். இப்போ அவரை கவனிச்ச மட்டில் வந்து பார்த்தா இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம், பாட்டு போட்டு ஆடுறது, அதை செலிப்ரேட் பண்ணுறது, அதுகளில் வந்து பெரிய அளவில் ஆசை இருக்குது. அவற்றை அம்மா இருக்கிற காலப்பகுதியிலையும் அம்மா 2 குட்டி பிள்ளையெல்லாம் 2 பேரும் அழகாக வச்சு கேக்கெல்லாம் பட்டி செய்திருக்கிறா. என்ன கேக்கெல்லாம் பட்டி செய்வா. இருந்தாலும் இந்த ஜனார்த்தன் இருந்துட்டு ஃபீலிங்ஸுகளுக்குள்ளே போவார். அப்போ நான் சொல்கிறது பிறப்பு இயல்பானது. ஆனால் அம்மாவோட பேரை திரும்ப யாரென்று தேடி பார்க்குற அளவுக்கு உண்ட செயல்பாடும் இதுவும் சிறப்பாக இருக்கணும் ஜனார்த்தனன் என்று தான் நான் சொல்கிறேன். நான் ஜனார்த்தன் நீ செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்குற ஒரு விஷயம். அம்மா அப்பாவை தேடி பார்க்கணும். அம்மாவோட பேரை இந்த பூமியில் நிலைக்க பண்ணணுமெண்டா அது ஜனார்த்தனன் அடுத்த கட்ட வளர்ச்சி, ஜனார்த்தன் நற்செயல். இது ஆர் பெத்த பிள்ளை அப்படின்னு அம்மாவை தேடி பார்க்க ஆசைப்படணும். இவர் அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் நல்ல செயல் செய்கிறீங்கண்டா கட்டாயம் அப்படி ஒரு நிலைமைக்கு ஜனார்த்தனன் வருவான் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஜனார்த்தன் அம்மா வந்து வருத்தமாக இருக்கிற காலப்பகுதியில் அம்மாவை பர்சனலாக பார்க்குறதுக்கு உதவியை வந்து வழங்கிய உறவுகள் ஜனார்த்தனுக்கு தனிப்பட்ட ரீதியாக போன முறை பிறந்த நாளுக்கெல்லாம் எங்களுடைய சந்திரன் அண்ணன், கனடா மொன்றியலில் இருக்கிற சந்திரன் அண்ணன் ஒரு மோதிரம் ஒன்று செய்து போட்டிருந்தார். அது இப்போ ரெட்டிப்பான காசு. ஏன்னா இப்போ பவுண்ட விலையில் வந்து பார்க்க ரெட்டிப்பாக வந்து இருக்குது. அப்படி உதவிகளை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லலை இந்த முறை வந்து சந்திரன்னைக்கெல்லாம் வந்து சொல்லலை. ஏன்னா சந்திரனை ஒரு 20-25 லட்சம் ரூபாய்க்கு மேலான உதவியை வந்து மக்களுக்கு வந்து வழங்கியிருந்தார். அதுக்கு பிறகு வேற ஒரு உறவுக்கு வந்து உதவியை வந்து வழங்கியிருந்தார். அப்படி ஏராளமான உதவியை இப்போ தம்பியில் பிறந்த நாள்னு சொன்னால் கட்டாயம் தம்பிக்கும் ஏதாவது ஒன்று பெருசாக தான் செய்வார். அப்போ அதால் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அதை நானே செய்வோம், பிறந்த தினத்தை வந்து நானே செய்வோம் அப்படின்ட்டு. அருணகிரி நடராஜா அதே மாதிரி சோதிமலர் சந்திரன் அண்ணன் தம்பிட நன்மை தீமைகள் கேட்டு என்ன செய்யணும் எதுவும் செய்யணுமா, அம்மாட அந்தரட்டி அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து வரைக்குள்ள அவருக்கு சப்போர்ட் பண்ணி அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உறுதுணையாக இருக்கிற உறவுகள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அப்போ இன்றைய தினம் தம்பிர பிறந்த தினத்தை சிறப்பிப்போம் அப்படின்றதுக்காக இப்படி பந்தல் ஒன்று பிடிச்சி செய்வோம்னு சொல்லி இப்படி பந்தல் ஒன்று பிடிச்சி செய்தோன்னா மூத்த மகனும் இவங்களும் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்கு. ஆக்களை வந்து பார்க்கக்கே எங்களுக்கு பிடிக்கலன்ட்டு இப்போ நான் கிட்டடியில் சர்ப்ரைஸ் டெலிவரி செய்ய போய்க்குள்ள தான் அந்த அண்ணாவை வந்து கண்டிருந்தேன்னா உண்மையிலேயே நியாயமான ரேட்டில் மிக அழகாக அந்த பந்தல்களை வந்து உருவாக்கி கொடுக்குறார். அப்போ அவர்கிட்ட கேட்க சரியா இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது வந்து செய்யுங்கன்னு சொன்னேன். ஓகே வர்றேன், அதுக்கு நார்மலான இதை வந்து செய்து தரலாம் அப்படின்னு சொல்லி செய்து தந்திருக்கிறார் ஒரு பந்தலை. அப்போ அதில் வச்சு தம்பிக்கு அழகாக கேக் வெட்ட போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற எல்லா உறவுகளுக்குமே நன்றி. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மயூரி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இது பிள்ளை இறக்கி விட்டால் தானே மாதிரி காட்டலாம். ஹாரிஸ் ஒருக்காக அங்கே அம்மாவோட சட்டையை ஒருக்கா ஷோ பண்ண போகிறோம். கீழே விடுங்க. அவனுக்கு சொன்ன விஷயத்தை அவன் பெரிய வளர்ந்த படியன் தானே, அவனுக்கு சொன்ன விஷயம் அங்கே காட்டுங்க, சட்டையை காட்டுங்க. சின்ன படியன் தானே, அப்போ நான் தூக்குறேன். சின்ன படியன்னா நான் தூக்குறேன். ரைட் சரி. ஷோர்ட்ஸ் கலராக படியன் நிற்கிறான். படியனுக்கு நல்ல உடுப்பு போடண்டா மயூரி சொல்லுது. நல்ல உடுப்பு போட்டாலும் இதே மாதிரி தானே நிற்க போகிறான். அவன் அதோடைய நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி ரைட். இந்த சட்டை வந்து இப்போ புதுசாக மயூரி அறிமுகப்படுத்துகிறோமா அப்படியா, இல்லை ஏற்கனவே அறிமுகமான சட்டையை தான் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோமா? புதுசாக வந்துருக்குது. இந்த சட்டையை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்ட் அங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம். மயூரி இப்போ கருப்பு உடுப்பு நீங்கள் போடுறீங்கன்னா கொஞ்சமாவது ஏதாவது ஒன்றில் நாங்கள் சிங்க் ஆகணும், மச்சிங்காக இருக்கணும், இந்த கருப்புக்கு அந்த கருப்பு செட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. சரியா தம்பி, ஆரம்பிப்போமா? நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன். எல்லாருக்கும் நன்றி. தெரிவிச்சுங்க. நம்ம தம்பி எதிர்கால பிளான் என்ன? படித்து டாக்டர் ஆகுறது இல்லை, ஏதாச்சும் வீட்டில் மெக்கானிக் இது படிப்போம்னு ஒரு இது. உண்மையிலேயே தம்பிக்கு ஓடக்கூடியது. நான் அவனை என்னோட பக்கத்தில் இருந்து பார்த்தேன். மெக்கானிக்கல் சைட் நல்ல திறமையான படி நான் வந்து வருவான். இப்போ மெக்கானிக்கலை படிப்பில் நான் என்னோட படித்த படியல்லையே படிக்கவே மாட்டான்னு சொல்லி இருந்த படியல் இன்றைக்கு டீசல் மெக்கானிக்கும் பெரிய பெரிய மெக்கானிக்கலில் நல்ல திறமையான படியலாக வந்து இருக்கிறாங்க. அதுபோல்
படிப்பு தம்பிக்கு அவ்வளோ வந்து வராது, ஆனால் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் மெக்கானிக் சைட்டுக்கு வருவோம் என்ன தம்பி. அப்போ கேக் வந்து வேணுஜா டிசைன் பண்ணியிருக்கிறா, அது வந்து கேக் வந்து வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேணுஜா டிசைன் பண்ணியிருக்கு. தம்பியை வந்து சொன்னது உண்ட கூட்டாளிகள் எல்லாரையும் கூப்பிடு தம்பி, யார் யார் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நேற்று இரவுல இருந்து கோலை போட்டு சொல்லி கொண்டே இருந்தான் வந்துருங்கன்னு சொல்லி சொன்னீங்களா தம்பி? தம்பி உங்களுக்கு அன்புக்குரியவரை கூப்பிடுங்க, நாங்கள் செய்வோம்னு சொல்லி இப்போ பிறந்தநாள் தம்பியில பிறந்தநாளை செய்ய போகிறோம். வாங்க. இப்போ வந்து கல்யாண வீடு சாமத்திய வீடு இதுகளை கூட இப்படி ஒரு அவுட்டோரில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி செய்கிறது தான் பெரும்பாலான உறவுகள் விரும்பினோம். ஃபேஷன் வந்து மாறிட்டுது. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து இப்போ அவுட்டோரில் செய்கிறது தான் பெரும்பாலான உறவுகள் வந்து விரும்பினோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா வந்து கூப்பிட்டுருக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அதை செய்ய விரும்புகிறீங்களோ அண்ணாவை வந்து தொடர்பு கொண்டு செய்யலாம். இது மட்டும் இல்லை, பல மாடலில் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம், என்னென்ன புதுசாக சேர்த்து எப்படி அழகுபடுத்தி செய்யலாம் அப்படின்றத இருமல் காரணமாக என்னால் கதைக்கலாம் இருக்குது. அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பனியும் ரைட். இந்த மாதிரி வேலை திட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா புதுக்குடியிருப்பில் என்னது டோரோ ஏன் டோரோண்டு வைக்க காரணம் என்ன? இல்லை பிடிச்சிருக்கு அந்த வேர்ட் டோரோன்னு. என்னடா ஈஸியாக எல்லாருமே கூப்பிடக்கூடிய அண்ணா வந்து நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியானால் எழுத்துக்கள் ஏதாவது உங்களோட ஃபங்க்ஷனை வந்து வித்தியாசமான முறையில் நீங்கள் இதை அழகாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கேட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, உங்களோட பேட்டர்ன்ஸ் என்ன இருக்குதுன்ட்டு, இல்லை நீங்கள் ஒரு பேட்டர்ன் அனுப்பி எனக்கு இப்படி தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அண்ணா வந்து செய்து தரக்கூடிய கெப்பாசிட்டியான ஆள். ஆனால் புதுசாக உருவாக்குறது இப்போ இதுதான் இவ்வளவு தான் இப்படி தான் இந்த செட் செய்யலாம்னு இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த செட் வரணுமோ அதை செய்வார், இல்லை அவர்கிட்ட உள்ளதை தருவார். நீங்கள் அதில் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செய்யலாம். ஆனால் அவங்களோட தொடர்பு இலக்கத்தை மட்டும் சொல்லி விடுங்க. 076-268-2629. ரைட். தமிழில் ஒரு 06-268-26-29. ரைட். இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அண்ணாட்ட வந்து மேலதிக தகவல்களை வந்து பெற்றுட்டு எந்த இடம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு அவனியா எந்த இடம் பண்ணாலும் அண்ணா வாகனத்தில் கொண்டு வந்து எல்லா ஏற்பாடும் செய்வார். இது மட்டும் இல்லை, சிமோக்குள்ளே இருந்து டிஜேலேருந்து எல்லாமே இருக்குது. ட்ரை ஐஸ் அதை வந்து ரசித்து செய்கிறார். என்னண்டா இந்த ரசனை உங்களுக்கு புதுக்குடியிருப்பு இந்த இடத்துக்குள்ள இருந்தோண்டு டக்குன்னு இந்த அப்டேட்டுக்குள்ள என்னென்னு வந்த நீங்கள் அப்படின்னு கேட்கல. காரணம் என்னென்னு சொன்னால் எல்லா இடமும் மாறிட்டு ஹார்டிகல்ச்சர் வன்னி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு கிளிநொச்சி இங்கால வன்னி எங்கட அப்படியே இருக்குது. இன்னும் வந்து பழைய ஸ்டைலே போய் கொண்டிருக்கிறோம். கேட்டினா பெண்ணுக்கு போடுறதும் இது செய்கிறோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லி ஒழிக்கிட்டு இருக்கிறேன். அட்வான்டேஜாக உண்மையாக தான் அந்த ரசனையோட செய்கிறார். அப்போ அதை கேட்கல அண்ணா வந்து நீர் கொழும்பு சைட்டுகளில் இந்த ஒர்க்கோட இருக்கிறார்கள். இதுகளை கொஞ்சம் ரசித்து பார்த்துட்டு எங்களோட இடத்துக்குள்ள இதை வந்து இன்னும் அதை விட அட்வான்டேஜாக புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து புதுசாக வந்து செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் வந்து அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். வாங்க ஜனாதண்ட பிறந்த தினத்தை சிறப்பிப்போம். கேட்க வேண்டாமல் அதுக்கு பதிலாக பழத்தில் கேட்க செய்வோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை வந்து வேணுஜா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களோட ஐடியாவுக்கு அமைய பழங்களை பயன்படுத்தி ஒரு கேக்கை வந்து செய்திருக்கிறோம். கேக்கை வந்து பாருங்கள், உண்மையிலேயே கேக்கை விட அருமையாக வந்து இருக்கும். பழத்தை தான் ஜனார்த்தனும் கூடுதலாக விரும்பி சாப்பிட்றவர். அப்போ அவருக்கு பழத்தாலேயே ஒரு கேக்கை தயாரித்து அதை வச்சு தான் பிறந்த நாளை சிறப்பிக்க போகிறோம். வாங்க. இப்போ நாங்கள் தம்பிக்கு 16வது பிறந்த தினத்தை வந்து சிறப்பிக்க போகிறோம். 2ஆம் மாதம் 23ஆம் தேதி 2ஆம் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தம்பி 16 வயதில் காலடி எடுத்து வைக்கிறார். இன்னொரு 2 வருஷம் தம்பியை கண்ணங்கருத்தமாக பார்த்து விட்டோன்னா அதுக்கு பிறகு தம்பி தானாக வந்து இயங்க வெளிக்கிடணும். தண்ட செயல்பாடுகள் எல்லாமே அது வரைக்கும் ஒரு பாதுகாப்பு வழங்குற விதமாக. அதே மாதிரி அவங்களோட அம்மா வந்து கடைசியாக அம்மாட்ட சொல்லிட்டு வந்தார், என்னட்ட காத்திமா அம்மாட்ட நான் போடணுன்னா அவவும் அந்த ஒரு சந்தோஷத்தோடு தான் அவள் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. என்னோட்ட போயிருக்கிறார். நான் அதை அவனை வந்து நல்லா வச்சிருப்பேன், நல்லா பார்ப்பேன். தம்பி என்ன மாதிரி குறையல் இருக்கா ஐயா? கதையா சந்தோஷமா என்ன மாதிரி உணர்றீங்க? முதல் வரைக்குள்ள ஆள் எப்படி சின்ன படினா இருந்தவர் ரெண்டு தெரியும். இப்போ என்ன மிஞ்சி வளர்ந்து கொண்டு போகிறான். என்ன ஒன்றும் செய்யல. நன்றி உங்களுக்கு காத்தி மாமான்னு தான் கூப்பிடுவார். என்ன நான் தம்பி என்ன அவனை கூப்பிடுவேன். எப்படி போகுது வாழ்க்கை? ரைட். அப்போ பாட வலிக்கிடுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to you, happy birthday dear Janardhanan, happy birthday to you. wow எங்கடா படிக்க பண்றதுக்கு ஒண்ணு மேலாடா. சரி 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 விடு. ஏண்டா படிக்க நீ நினைச்ச மாதிரி படிக்கலையா? திருப்பினவன் இது ஒரு காலம் இந்த வடி வேண்டாதீங்க. நீ சும்மா கழிவு துண்டா போட்டு
விடுங்க. இது சாப்பாடுகள் எல்லாம் மணி அமைக்க விட்டுரும். ரைட், நீ பழம் சாப்பிடு, ஆரோக்கியமா இரு. சரியா? ஓகே அப்பா, தேங்க்யூ ஸோ மச். சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துறேன்னா. மயூரி கேக் தீட்டி விடுங்க. மினுங்கள் போய் சரி. அண்ணாசியா? அண்ணாச்சி. அண்ணாச்சி, திராட்சை. இது என்ன சிவப்பா இருக்கிற பழம்? என்ன இது? எல்லாமே இல்லை. ஓகே ரைட். இப்போ ஜனாதண்ட சிநேதங்கள் வந்து குறிப்பிட்ட சிநேதங்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே ஜனாதனோட சின்ன பொடியல் தான். ஜனாதன் தான் பெரிய பொடியல். அப்பா வந்து ஒரு ஜனாதனுக்கு ஒரு அன்பு பரிசோண்டா கொடுக்க போறாரா? படிப்பை ஊக்குவிக்கிற விதமாக. இது என்னது? ஷூ அப்படியா? ஆயிட்டா, மாடல் ஷூவா? அப்படித்தான் இருக்கும். நன்றி தாத்தா. ஓ கூல் கூல் கூல். என்ன செய்யலாம்? குளிரையும் வைக்கலாம், சூடு தண்ணியும் வைக்கலாம். கூழா விட்டா கூழ், சூடா விட்டா சூடு. அந்த அவனுக்கு தொப்பி பிடிக்க மாட்டேன். தொப்பியா? ஜனாதனுக்கு தொப்பி. வாவ், சென்ட் பாவிப்பார். சென்ட் யூஸ் பண்ணுறது. ஜனாதண்ட விருப்பங்களை வந்து ரெயின் கோட். வாவ், மழையில் பொடியை நனைஞ்சு தடுமலை ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ரெயின் கோட். இது பாதவீர கிஃப்டா? ஸோ இது பாதவீர கிஃப்டா? வெள்ளி செயின். ஆ ஆ ஒன்று செய்து தான் கொடுக்கணுமா? அவள் ஏதோ அதில் எழுதி தான் கொடுக்கணுமா? செய்து தான் கொடுக்கணுமா? அங்கே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜனாதன். நீடூடி காலம், நல்ல நோய் நொடி என்று நல்லா படித்து நல்ல ஒரு கட்டிக்காரனாக வேற வேணும். நன்றி தாத்தா. எனக்கும் அதுதான் விருப்பம். கார்த்தியோடு இருந்து ஜனாதனம் கார்த்தியோடு இருந்து வளர்ந்தவன்டா அவனை என்னை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக எதிர்காலத்தில் அவன் தோற்றி வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோதுக்கு அட்வைஸ் வந்து பண்ணுறேன் நான் அவனுக்கு. வாழ்க்கையை பற்றியும், ஃப்ரெண்டு, இந்த உலகம், மக்கள், பாராட்டுக்கள், இகழ்ச்சி, புகழ்ச்சி, இதுகளை பற்றி எல்லாத்துலேயும் வகுப்படுக்கிறேன் நான். எனக்கு நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் நல்ல ஒரு பிரஜையாக இருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன். இது நிஷாத்தேர. வாவ், இது என்ன சாமான்? இது ஐபோனோ? டேய், இது என்னடா டேய்? அப்போ இன்னும் இவ்வளோ அழகா இவ்வளோ பட்டி? ஒரு வாரம் இதை பிரித்து பார்த்தோன்னா அவளை ஒரு நன்மதிப்பொண்டு ஏற்பட போகுது. தம்பி, எந்த ஹெட்செட்டை தூக்கி கொண்டு போனதுக்கு அவள் அந்த தகவலை கேள்விப்பட்டு ஓகே, சந்தோஷம் தானே தம்பி? வேற என்னடா சொல்ல நினைக்கிற? எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. காட்டிமா உங்களுக்கு நன்றி, ஆண்டிக்கு நன்றி. நல்ல பிள்ளையா வருவியா? இதுவரைக்கும் நான் சொன்னா இதை செய்யாத ஐயான்னு சொன்னா செய்ய மாட்டான். அதுல இதா இருக்கிறான். நான் உன் குளப்படி விடுவானோ எதுவும் செய்வானோண்டா, தம்பி இந்த செயல்பாடு செய்யாத ஐயான்னு சொன்னா செய்ய மாட்டான். அப்படி இருக்கிறான். அப்படி இருந்தானண்டா அவனோட வாழ்க்கை 18, 20, 22 வயசு 23 வயசுல அவன் ஒரு பெரிய ஒரு ஓனராக இருப்பான். அவனுக்குள்ள ஒரு 5 பேர் 10 பேர் வேலை செய்கிற அளவுக்கு அவனை உருவாக்கலாம்ன்ற நம்பிக்கையோட உருவாக்கி கொண்டிருக்கிறான். தம்பியில கையில தான் எல்லாமே. சரியா? கபிச்சா எழுதினதா? தமிழ்ல இப்படி எழுதுவியா கபிச்சா? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? என் அண்ணா அழகானவர், நான் நினைத்ததை செய்து விடுவார். நான் ஆபத்துக்குள்ளான போது என்னை காப்பாற்றிடுவார். இன்று அவரின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இது யார்? கபிச்சாடையோ? சொந்த கிரியேட்டிவிட்டியா? ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். எத்தனாம் ஆண்டு படிக்கிறாள்? ஓ, நல்ல கட்டிக்கார பிள்ளையா வருவாள் அவள்கிட்ட. நான் இப்போ எழுதுகிற மாதிரி இருக்கு அவள்கிட்ட எழுத்து. என்ன இதாட்ட பாதவி ஒரு சங்கிலியும் வச்சு அவாக்கு சொந்த கிரியேட்டிவிட்டியா அண்ணா? ஓ,
அண்ணா அண்ணான்னு சொல்லி எல்லா சைட்லையும் எழுதியிருக்கிறா. ஓகே, இந்தாங்க தம்பிக்கு. நன்றி எல்லாருக்கும் நன்றி. ரைட், அடுத்தாக்கள் வாங்க. ரைட், வெள்ளையா இருக்கிறதால அவரை வந்து நாங்கள் வெள்ளை தம்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெள்ளை தம்பி தம்பிக்கு தானே சொன்னாங்க, உனக்கு தேவையான அறிஞ்ச தெரிஞ்சவங்களை எல்லாருக்கும் எடுத்து சொல்லப்பாண்டா இரவிரவா சில தண்டை சிநேதங்கள் ஒரு சில பேரை சொல்லியிருக்கிறார். அதில் வெள்ளை அண்ணாக்கும் வந்து கோல் பண்ணி சொல்லியிருக்கிறார். ஒரு சிசிடிவி மெக்கானிக், இப்போ சிறப்பான ஒரு உணவகத்தை வச்சு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு உரிமையாளர். என்ன ரைட், வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. என்னது இது தங்கம் விற்கிற விலையில என்னத்துக்கு என்னத்துக்கு? நன்றி அண்ணா. ஓகே, இனிய பிறந்த நாள் ஜனாத்தனா. இனிய பிறந்த நாள் ஜனாத்தனா. வாழ்த்துக்கள். ஜனாத்தன்னாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதுவும் வந்து ஜனாத்தன் சிநேதங்கள் தான் எல்லாருமே. ஓகேயா, ரைட். சுவன்யா இங்கிலீஷால ஒரு வாழ்த்தொண்டு ஜனாத்தனுக்கு சில Many more happy returns, Thambi. Always be happy. எந்த ஒரு வெள்ளக்காரன் வந்தானே என்ன செய்தான்னா இவளை தான் நாங்கள் கூப்பிடுறது. சுவன்யா வாங்கன்னு சொன்னால் அந்த ஆங்கில அறிவு கொஞ்சம் கூட உள்ள பிள்ளைங்க அந்த ஊருக்குள்ள சுவன்யா தான். வினியா இருக்குது, ஆனால் இந்த ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு வந்து ஆல் தான் பெஸ்ட் தானே. சரியா தம்பி, வாழ்த்து கிடைச்சிட்டு தானே. ரைட், ஜனா அப்பையும் வந்து எனக்கு சொன்னான், அந்த படியலுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம், படியல் மோசமாக வந்துருவாங்களாண்டு. 6 படியல் வரப்போகிறாங்கன்னு பார்த்தா இன்வைட் பண்ணியிருக்கிறான் படியலுக்கு. சந்தோஷம் தானே ஏண்ணா? ஓ சந்தோஷம் தானே ஏண்ணா? ஓ, உண்மையிலேயே மினக்கட்டு எல்லாரும் ஒழுங்குபடுத்தி அந்த டைமுக்கு வந்து வலிக்கிட்டு வந்திருந்தாங்க. தம்பியில பிறந்த நாளை சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா பொடியல் மோசம்னு வந்துருவாங்க. தம்பி ஜனார்த்தனனுக்கான இன்றைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தர் அடிபடாம தம்பி ஜனார்த்தன் இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறான். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி. இந்த போல் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நல்லா ஹாப்பியா பிறந்தநாள் வாழ்த்துக்கிறா தம்பி. ரைட், அப்போ ஆடல் பாடலோட பிறந்த நாளை வந்து முடிப்போமா? ஓகே, பெருசாம். ஓ, படிக்கணும், ஒழுங்காக இருக்கணும், எல்லா சிந்தனையும் 30 வயதுக்கு பிறகு தான் வரணும். ஓ, எல்லா சிந்தனையும் 30 வயதுக்கு பிறகு தான் வரணும்னு சொல்லி என்னுடைய தம்பி குருபரன் வந்து சொல்கிறார். அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறார். இப்போ ஒரு நீண்ட பயணம் உண்டு, யாழ்ப்பாணம் போனவர். அப்படி இருந்தாலும் அவசரமாக வெளிக்கிட்டு இங்கே வந்து இந்த நிகழ்வை இது செய்யணுன்றதுக்காக வந்திருக்கிறார். செந்தூரன், நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தம்பியில நீண்ட காலம் மச்சான், நீண்ட காலமாக பழகுறான். அப்போ அவன் இப்போ போல் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் உண்டு ஆசைப்படுறேன். உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னது தான்.